நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று அரசு முறை பயணமாக, குறிப்பாக மாநில அரசு, மத்திய அரசினுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக பிரதம அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சரை சந்தித்து பேசினார். இந்த பேச்சு என்பது பொதுவாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் ஒரு மரியாதை நிமித்தம் மட்டுமல்ல, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்கின்ற அந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் கொள்கைகளை எல்லாம் மறந்த ஒன்றுபட்ட நாட்டின் ஒரு வளர்ச்சிக்கான சந்திப்பு. ஆனால் இன்றைக்கு ஏராளமான செய்திகள் வெளியே வருகிறது. முதலமைச்சர் சந்தித்துவிட்டு தேசிய அளவிலே அவர் ஊடகங்களை சந்தித்திருக்க வேண்டும். இது ஒரு புரோட்டோகால் அல்ல. இருந்த போதிலும் இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டிலிருந்து பல தலைவர்கள் டெல்லி செல்கிற போது இந்த நடைமுறையை அவர்கள் பின்பற்ற தவறுவதில்லை. ஆனால் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க மறுத்தது மட்டுமல்ல, வேகமாக சென்றார். இது இன்றைக்கு விவாத பொருளாக ஆக்கியிருக்கிறது. முதல்வர் விஜயனுடைய டெல்லி பயணத்தில் 5 நபர்களை கொண்டு, அதாவது சட்டமன்றத்தில் தேவை ஏற்படுகிற போது உடனடியாக முன்வந்து இன்றும் விவாதமாக இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களை ஏன் சந்திக்க மறுக்கிறார்? இது ஒரு விவாத பொருள். மூன்றாவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏன் இவரை சந்திக்க மறுத்தாரா, அல்லது இவர் அவரை சந்திப்பதில் ஏதாவது அவருடைய பயண தடங்கங்கள் ஏற்பட்டதா? இதை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேசப்பட்டு வருகிறது. நாம் இதை குறித்து விவாதிக்க போகிறோம். நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு TSS மணி அவர்கள் எம்மோடு இணைகிறார். சார் வாங்க. அதே போன்று பத்திரிகையாளர் மற்றும் ஜீவ சகாப்தன் அவர்களை நான் சந்திக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் எம்மோடு அரசியல் விமர்சகர் நந்தகுமாரோடு இணைய இருக்கிறார் ரமேஷ் சேதுராமன். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஜீவா, முதல்ல உங்கள் கருத்தை வைங்க. இல்லை, முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் ஒரே அரசியல் கருத்துடையவர்களாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், ஒரு நாட்டினுடைய பிரதமர். ஆனால் நாம் இங்கே வைப்பது இன்று மாநில உரிமைகள் பறிபோய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். தொடர்ச்சியாக ஒன்றியத்தில் பாஜக வந்ததிலிருந்தே இங்கே மாநில உரிமைகள் பறிபோகுது. பல்வேறு விஷயங்கள், இவர் பதவியேற்பில் கூட வந்தே மாதரம் பாடப்பட்டது. இப்படி தமிழ்நாடு காணாத புதிய விஷயங்களை இங்கே புகுத்துறாங்க. அது காங்கிரஸ் காலத்தில் இருந்து நடக்கிற விஷயந்தான். ஆனால் அப்படி பண்ணும்போது தமிழ்நாடு எதிர்வினையாற்றும். அது கலைஞராக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும், ஏன் எடப்பாடி அவர்களாக கூட இருந்தால் கூட, RSS மாநாட்டில் வேலுமணி கலந்துக்கிட்டாங்கன்னா அடுத்த நாள் நான் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க பிஜேபியோட கூட்டணியில் இருக்கும்போது. ஸோ இது ஒரு தமிழ்நாட்டுடைய பண்பாக இருக்குது. டெல்லி எப்போவுமே அதை பார்க்கும். தமிழ்நாடு இவங்க எப்போவும் இந்திக்கு எதிராக இருப்பாங்க, சமஸ்கிருதத்துக்கு எதிராக இருப்பாங்க. இது திமுக அதிமுக யாராக இருந்தாலும் இதை பதில் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே வந்தே மாதரம் இவர் வந்த உடனே அது ரொம்ப இயல்பாக 2 முறையும் பாடப்பட்டது. அப்புறம் PM ஸ்ரீக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு RSS மாணவர் அமைப்பு அகில பாரதிய வித்யார்த்தி சந்தித்து 1/2 மணி நேரம் பேசினாங்க. இப்போ அவர் பிரதமரை சந்தித்திருக்கிறார். ஆனால் ஒரு 10 நிமிடம் தான் பேசியிருக்காரு. என்னென்ன போய் கோரிக்கை வச்சுருக்காருங்கிறது இன்னும் முழுமையாக தெரியல. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்தே முதல்ல வைங்க, நிகழ்ச்சி நிரலில் முதல்ல வைங்கன்னு கோரிக்கை வச்சதாக சொல்கிறாங்க. இது மத்திய அரசிடம் கேட்குற விஷயம் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல வைங்க அப்படின்னு சொல்வதற்கு மத்திய அரசுக்கு ஒன்றும் அதிகாரத்தை எதுக்கு அவங்கள்ட்ட கொடுக்கணும்? நம்ம இதை தீர்மானிக்கிறது ஆளுநரோ மத்திய அரசோ இல்லை. தமிழ்தாய் வாழ்த்து நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். இதை நம்ம முதல்ல பாடுவதற்கான அதிகாரத்தை மத்திய அரசு டிக் போட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அது ஒரு தமிழ்நாடு அரசியலில் புதுசாக இருக்குது. நம்ம எதுக்கு தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல வைங்கன்னு போய் பிஜேபிகிட்ட டெல்லிக்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுக்கணும்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கூட்டணி அமைச்சரை வந்த உடனே காங்கிரஸ் ஆளுநர், அந்த துணைவேந்தர் பதவியில் ஆளுநரே இருக்கலாம், இல்லை முதலமைச்சர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா காலத்திலே சென்னாரெட்டி வர்சஸ் ஜெயலலிதாவில் இருந்து பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரி மசோதாக்கள் கொண்டு வந்தது. திமுக கொண்டு அதை உருவாக்கி இருக்கிறத உடைக்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம். அப்போ காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சியினுடைய மனநிலையை இங்கே வெளிப்படுத்த நினைக்குது. தமிழ்நாடு இதுகாரும் தேசிய தன்மையிலிருந்தும் விளையிருந்தது. தேசிய தன்மைங்கிறது இதுதான். ஆளுநருக்கு அதிகாரம், இந்தியை திணிக்கிறது, இது எல்லாம் தான் தேசியத்தன்மை. வெறும் பாஜக மட்டும் இல்லை, இதுவும் சேர்த்து தான். தேசியத்தன்மையோட இந்துத்துவம் சேர்ந்தால் அது பாஜக. இப்போ இதிலேருந்துலாம் எதிர்த்து சமர் புரிந்த மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. இப்போ இவர் வந்த உடனே வந்த மாதரம் மாறுறது, தமிழ்தாய் வாழ்த்துக்கு பெர்மிஷன் கேட்பது,
இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு 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 பதட்டத்தை ஏற்படுத்துது. என்னடா தமிழ்நாடு வழக்கமான அந்த அரசியல் மரபு அதுலேருந்து மாறிட்டோமோ. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் இருந்தப்ப கட்சி சண்டைகள் நடக்கும், கலைஞர் வர்சஸ் ஜெயலலிதா நடக்கும். அடிப்படையான அந்த திராவிட இயக்க கூறுகள், மாநில சுயாட்சி இதிலலாம் எந்த பாதிப்பும் இல்லை. போட்டி போட்டுக்கிட்டு 2 பேரும் செய்வாங்க, திமுகவும் அதிமுகவும். அவங்களுக்குள்ள தான் நடக்கும். நீ உருவாக்கின பில்டிங்கை நான் திறக்க மாட்டேன், இந்த மாதிரி சண்டைகள் தான் நிறையா நடக்குமே ஒழிய இந்த மாதிரி விஷயங்களை யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. திமுக அதிமுகவும். ஜீவாட்ட ஒரு கேள்வி, இந்த அரசு வந்து ஒரு 15 நாட்கள் தான் ஆயிருக்கு. இப்போ இவர் வந்து ஒரு பெரிய கொள்கை ரீதியான புரிதல் உள்ள முதலமைச்சரா? நீங்கள் சொல்கிற பல சித்தாந்தங்கள், தமிழ் தேசிய சித்தாந்தம், அம்பேத்கரிய சித்தாந்தம், திராவிட தேசியம், இந்து தேசியம், இதையெல்லாம் அவர் புரிவதற்கும் பல நேரங்கள் தேவைப்படும். அவர் வந்து ஃபீல்டு ஒன்று. அப்போ டேக்ஸ் மோர் டைம். எப்படி அதுக்கடையில் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை ஒவ்வொருவரும், நீங்கள் இல்லை, வலைத்தளங்களில் பார்க்குறோம், மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டு 15 நாட்களில், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, குற்றச்சாட்டுங்கிறது நிர்வாக ரீதியான செயல்பாடுகள் இல்லை. இப்போ வந்தே மாதரம் தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, தமிழ்தாய் இதெல்லாம் ரொம்ப டீஃபால்ட்டாக நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ பாரதிய ஜனதாங்கிறது என்னங்க, அடிப்படையில் அவங்களுடைய நோக்கங்கிறது மாநிலங்கள் இருக்கக்கூடாது. பாரதிய ஜனதாவினுடைய அவருடைய இந்துத்துவத்தினுடைய அடிப்படையே மாநிலங்கள் இருக்கக்கூடாது, தாய்மொழி உணர்வு இருக்கக்கூடாது. தமிழ் மொழி மட்டும் இல்லை, வங்க மொழி உணர்வும் பாஜகவுக்கு உடன்பாடு கிடையாது. எந்த மாநிலமும் மாநில உணர்வோடு, மாநில சுயாட்சியோடு இருப்பது, மொழிவழி தேசியம் பேசுறது. மொழிவழி தேசியம்லாம் அடுத்த கட்டம். அவர்களுக்கு வந்து தேசிய இனங்கள்ங்கிற அந்த கான்செப்டுக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ். அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான், காந்தரா தேசத்தை தாண்டி அகண்ட பாரத கனவு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம அடிப்படை விழிப்புணர்வோடு இதெல்லாம் நம்ம அணுக வேண்டிய தேவை இருக்குது. அவன் தமிழில் கை வைக்கிறான், மொழியில் கை வைப்பாங்க, கல்வியில் கை வைப்பாங்க, இந்தியை திணிப்பாங்க. இதுதான் அடிப்படையான சாராம்சம் பாஜக. அதாவது முஸ்லீம் வெறுப்பு கூட அவங்களுக்கு செகண்டரி தான். முதல் எதிரி அவங்களுக்கு தமிழ் மொழி, தமிழ்நாடு, தமிழ் தேசிய இனம், காஷ்மீர் தேசிய இனம், வடகிழக்கு மாகாணங்கள், இதுதான் பாஜகவின் குறி. அதனால் அந்த அரசியல், அப்புறம் பொருளாதார ரீதியாக இது வந்து பாஜகங்கிறது ஒரு முதலாளித்துவத்துக்கு முழுக்க சார்பான ஒரு அமைப்பு, காங்கிரஸை விட பல மடங்கு. அப்போ இந்த கான்செப்டில் இருந்து பார்க்கும்போது அந்த அடிப்படை தகருது. இப்போ வந்து அந்த வந்த கொஞ்ச நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு தகர்கிறது. அப்புறம் அவர் கூட்டி போன ஆட்கள் குறித்து நிறைய சந்தேகங்கள் வருது. யார் அமைச்சர்களை கூட்டிகிட்டு போகல. மோடி யாரை கூட்டி போனார்? அதானியை கூட்டி போனார் ஆஸ்திரேலியாவுக்கு. கூட்டி போய் ஃப்ளைட்டில் பார்த்தா எல்லாரும் விமர்சனம் பண்ணது ஏன்? இவங்க 2 பேரும் ஒரு பிரதமர், அதானி யாருங்க, அமைச்சரவையில் அவர் யார்? அதானியை கூட்டி போய் ஆஸ்திரேலியாவில் சுரங்கத்தை கூட்டி போனால் நீங்கள் தொடர்புடைய அமைச்சரை கூட்டிகிட்டு போங்க. அமைச்சர் மக்களோடு தொடர்புடையவர், அதானி யாருடன் தொடர்புடையவர்? அப்போ இதெல்லாம் சந்தேகம் வர்றப்ப இவர் யாருடன் கூடியதோ ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டிங்கிற நெருக்கமானவர்கள் அந்த தொழிலதிபர்களை கூட்டிகிட்டு போய் மோடியை பார்த்துருக்காரு. அது இன்றைக்கு வலைத்தளங்களில் பேச்சு பொருளாக. ஆமாம், அப்போ நமக்கு சந்தேகம் வருதுல்ல, என்ன நடக்குது? தமிழர் நலன் சார்ந்து பேச போனீங்களா? மேகதாது தொடர்பாக பேச போனீங்களா? பிஎம்ஸ்டியில் கையெழுத்து போட முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்ல போனீங்களா? மும்மொழி கொள்கையை விட்டுத்தர முடியாதுன்னு சொன்னீங்களா? பெரியார் திராவிடத்தின் தொடர்ச்சி நான் சொல்ல போனீங்களா? இல்லை நான் அதுலேருந்து கொஞ்சம் அனுசரணையான ஆளுன்னு சொல்ல போனீங்களாங்கிற சந்தேகம் வருதுல்ல. இதுக்கு தான் ஒரு செய்தியாளரை சந்திங்கன்னு சொல்கிறது. ஒரு செய்தியாளரை சந்திச்சா அந்த பிரச்சனையே வராது. டிஎஸ்எஸ் மணி, ஜீவாவுடைய கருத்து எப்படி பார்க்குறீங்க? இவர் அந்த சந்திப்பை தவிர்த்தது எந்த அடிப்படையில்? அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியில் இருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து 10 நிமிடம் தான் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் சந்திச்சிருக்கிறாருன்னா, எனக்கு 10 நிமிடம் போதும்னு இவர் சொன்னதா பொருள் அல்ல. கண்டிப்பாக. ஏன்னா அங்கே வந்து அதிகாரம் அதிகம் உள்ளவர் தலைமை அமைச்சர் தான். அப்போ 10 நிமிடம் தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு கூட பொருள் சொல்லலாம். நமக்கு கராராக தெரியலைனாலும் அவர்கள் வந்து இவருடைய ஆட்சியை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு எல்லாம் செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச செய்தி அதுதான். இப்போ ஜீவா சொன்னதில் குறிப்பாக பாஜகவை பற்றி சொன்னார். பாஜக ஆர்எஸ்எஸ் 2 பேருமே, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் வழிகாட்டலில் பாஜகன்னு பார்த்தா, இந்திய துணைக்கண்டத்தில் எதெல்லாம் யதார்த்தத்துக்கு பொருத்தம் இல்லாதோ அதெல்லாம் அவங்க தத்துவமாக வச்சுருப்பாங்க. இந்தியா முழுக்க ஒரு இந்து வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு நடைமுறையில் சாதிய ரீதியான வாக்கு வங்கி எடுப்பதற்காக சாதிய ரீதியான வேட்பாளர் இப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ தாங்கள் கூட நம்பிக்கை இல்லாத விஷயத்தை இந்தியாவில் வந்து திணிப்பாங்க. அது வந்து அவங்களுடைய வழமை. அதில் பார்க்கும் பொழுது இந்தியா வந்து பல்வேறு தேசிய இனங்களை கொண்டது என்ற விஷயங்கள்லாம் அவங்க ஏற்கவே இல்லை. பொருந்தாத ஒன்றுபடுதல்
ஒன்று எல்லாமே ஒன்று, வெவ்வேறு வந்து ஒன்றுபடுதல்னு கூட சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக ஒன்று என்று சொல்லிடுவாங்க. அதனால் அவங்க வந்து பொருத்தமற்ற ஒன்றை வைத்து கொண்டு தான் எல்லாம் செய்வாங்க. அதனால தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை கூட நிதிஷ்குமார் அவங்க அணியில் இருக்கும் பொழுதே கொண்டு வரும் பொழுதே எதிர்த்தவங்க பீகாரில். அப்படிப்பட்டவங்க பீகாரில் அவங்க இருக்கட்டும். இவங்க நீங்கள் கேட்ட மாதிரி வந்து 15 நாட்களுக்குள்ள நடந்த நிகழ்வுகளை வைத்து இவருடைய விஜயினுடைய ஆட்சியை, தவேகாவினுடைய ஆட்சியை நாம் வந்து கூட்டணி ஆட்சியை நாம் வந்து விவாதமாக்குறோம், விவாத பொருளாக்குறோம். விவாத பொருளாக்குவது அவர்களுக்கும் உதவத்தான் செய்யும், நாட்டு மக்களுக்கும் விழிப்புணர்வை கொடுக்கும், நல்லது தான். ஆனால் இன்று காலை ஆங்கிலேயத்தில் கூட என்ன தலைப்பே வருதுன்னு சொன்னால், தமிழ்த்தாய் வாழ்த்தை அவர் வந்து முதன்மைப்படுத்தணும்னு சொன்னார் என்ற விஷயம். ஏன் சொன்னார் என்பது தான் நாம் நடந்த நிகழ்வுகளை பார்க்கணும். முதல்ல எடுத்த உடனே தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது கொண்டு போனாங்க இல்லையா, இவர் பதவி ஏற்கும் பொழுது. அது சர்ச்சையாச்சு. அப்போ வெளியில் வந்து இனிமேல்லாம் அப்படி இருக்காது, எங்களுக்கு அப்படி கொள்கை கிடையாது அப்படின்னு ஆதவர்ஜனான்னு ஒரு அமைச்சர் சொன்னார். அதற்கு பிறகு மறுபடியும் அதுதான் நடந்தது, 3வது முறையும் அதுதான் நடந்தது இல்லையா பதவியேற்புகளில். அப்போது ஒவ்வொரு முறையும் நாங்கள் இதுமாரி எழுப்பினோம், நாங்கள் வந்து ஆளுநருக்கு உட்பட்ட அதிகாரிகள், எங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு ஒன்றிய அரசுலேருந்து. ஒன்றிய அரசு சொல்ல மாட்டாங்க, மத்திய அரசுன்னு சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசுலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து மத்திய அரசா ஒன்றிய அரசான்னு 2 வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்காரு அம்பேத்கர், அதில் ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக ஆங்கிலத்தில் வந்து யூனியன் கவர்மெண்ட் என்பது ஒன்றியம் தமிழாக்கியிருக்காங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்படி அதை கூடாது அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்டையும், ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவங்கள்ட்டையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, ஐயா இந்த பஞ்சாயத்து யூனியன் என்னையா சொல்லுவீங்க, ஊராட்சி ஒன்றியமா, அது மட்டும் ஏன் ஒன்றியம் சொல்கிறீங்க, வேற ஒன்றும் சொல்லி பாருங்க. என்ன விஷயம் என்னென்னா, ஆங்கிலத்துக்கு தமிழாக்கங்க அது. அவ்வளோதான், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே, இதுதாங்க உண்மை. என்ன இந்தியன் யூனியன் அப்படி தான். அப்போ ஆங்கிலத்துக்கு தமிழாக்கம் செய்தாலே உடனடியாக ஹாவு ஐயாஹூன்ட்டு அதை எதிர்ப்பது என்பது யதார்த்தத்திற்கு, சூழலுக்கு, உண்மைக்கு பொருத்தமற்றதை பேசுவது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், பொருத்தமற்ற பேசுவது. அவங்க எப்போவுமே அதில் கை தேர்ந்தவங்கன்னு வைங்களேன். உடனே திமுக அதை பயன்படுத்தி தாங்கள் பாஜக எதிர்ப்பாளர் மாரி காட்டிக்கிறதுக்கு அவங்க திருப்பி சொல்கிறது. இங்கே வந்து ஒரு நாடகம் நடத்தப்பட்டது, திமுகவுக்கும் பாஜகவுக்குமே ஒரு நாடகம் தான் நடத்தப்பட்டது. பொய் எல்லாமே. ஏன்னா இவர்கள் இருமொழி கொள்கை என்று சொன்னதில் போய் அந்த இருமொழி கொள்கைக்கு 68 போட்ட அரசாணை என்னன்னு பார்க்கணும். இன்று வந்து ஒரு பேராசிரியர் திருமாவளவன் தமிழ் மொழிக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ராசேந்திரன் சுட்டுக் கொல்லப்படும் பொழுது கூட இருந்தவர். அவர் வந்து பெருஞ்சித்தனார் வழியும் வந்தவர், ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சியாளர். அவர் வந்து சொல்வார், அந்த இருமொழி திட்டம் என்பதே ஆங்கிலம் கட்டாயம் தமிழ் அல்லது மாற்று மொழின்னு தான் இருக்குது. ஏன் தமிழ் கட்டாயம் ஆங்கிலம் அல்லது மாற்று மொழின்னு போடல? அதனால் இவர்களும் ஒன்றும் வெளியே காட்டுவது வேற, உள்ளே இருப்பது வேற என்பதாகத்தான் நடந்திருக்குது திமுகவினுடைய நடைமுறையும் கூட. அதில் நிறைய உள்ளுக்கு போய் சொல்லலான்னு வைங்களேன், அது வேறு விஷயம். அவர்களுக்கு ஆதரவும் கூட ஒரு அந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள குறிப்பிட்ட சமூக பிரிவிலிருந்து எதை எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார்களோ திகாலிருந்து அந்த சமூக பிரிவிலிருந்து ஆதரவும் கொடுத்தாங்க. இதுவும் வரலாற்றை இப்போ கூட இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் இதை வந்து அவர் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்கிறாரு, சண்டை போட்டோம், வெளியே வந்து சொன்ன அமைச்சர் சொன்னது தான் நமக்கு தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. சண்டை போட்டோம், தமிழ் தாயகத்தை முதல்ல போடுங்கன்னு, முடியாது, வந்தே பாரத் தான் போடுவோம், சுற்றறிக்கை இருக்குது. ஓகே, சுற்றறிக்கை போட்டிருக்கானுவோம். அப்போ சுற்றறிக்கை போட்டதுனால நாங்கள் அதை தான் அமலாக்குவோம் அப்படின்னு அந்த ஆளுநர் உட்பட. இந்த ஆளுநருக்கும் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கும் உள்ள சச்சரவு என்பதை வந்து தீராமல் தொடர்ந்து இருப்பது என்பது மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து நீங்கள் கவனித்தா தெரியும். அப்போ அங்கிருந்து வழிகாட்டல் கொடுக்கப்பட்டு தான் செய்கிறாங்க என்பதும் புரியும். இல்லைன்னா நிறைய சரிக்கட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க ஆளுநர். அதனால் அங்கே கொண்டு போய் அவர்கிட்ட வைக்க வேண்டியிருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு. எப்பா இது முதற்கொண்டு தப்பு பண்ணுறீங்க, தமிழ் 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 உலகத்திலேயே முதன்மை மொழின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமை அமைச்சர் தமிழ் தாய் வாழ்த்தை முதன்மைப்படுத்துங்கன்னா அவர்கிட்ட சொல்லலைன்னா நீ பொய் சொல்லியிருக்கையான்னு சொல்கிற மாதிரி. அதனால் இது ஒரு ஆணித்தரமான விஷயம்தான் நான் நினைக்கிறேன். திரு ஜோசப் விஜய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மத்திய அமைச்சர் நிர்மலா அம்மையார், பிரதமர் அவர்களை எல்லாம் சந்தித்தார். இதில் இப்போது அதிகம் பேசப்படுகிற விவகாரம், டெல்லியிலே சந்தித்த பின்பு அவர் தேசிய அளவில் தேசிய பத்திரிகையாளர்கள்ட்டெல்லாம் ஒரு புதிய முதல்வர்
தங்களுடைய கொள்கைகள், எது சந்தித்தோம், நாங்கள் எப்படி நட்புறவோடு செய்ய போகிறோம், எங்களுக்கான தேவைகள் இதெல்லாம் கொடுப்பது தமிழ்நாட்டை பற்றி ஒரு சிறந்த பிம்பத்தை ஏற்படுத்தும் என்ற அறிவுசார் தளத்திலிருந்து ஒரு கருத்து. ஆனால் தனிப்பட்ட முறையில் திரு ஜோசப் விஜய் எப்படியும் இருந்துவிட்டு போகலாம். இப்போது அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இந்த நடவடிக்கை சரியில்லையோ என்கின்ற அளவிற்கு பல இரட்டை அர்த்தமான, அதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அது சாத்தியமாக அல்லது சாத்தியம் இல்லாத இப்படிப்பட்ட கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்கிறீர்கள் திரு நந்தகுமார்? சுபியான், முதல்ல நான் பத்திரிகையாளர் இல்லை, நான் அரசியல் விமர்சகர் தான். சரி, ஓகே. அப்போ இது ஜீவ சகாப்தன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசுறாரா இல்ல உண்மையை தெரிஞ்சு மறைச்சு பேசுறாரான்னு எனக்கு தெரியல. இந்த மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இந்த நேஷனல் ஆந்தத்துக்கு முன்னாடி நேஷனல் சாங் பாடணும்னு அவங்க ஆர்டர் போட்டது 28 ஜனவரி 2026. இருக்கும்போது ஜனவரி 28ஆம் தேதி இந்த ஆர்டர் போடப்பட்டது. அப்போ இந்த புதுசா கவர்னர் பதவி ஏற்கும் போது நம்மளுடைய அன்றைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் அந்த விழால இருக்காரு. அப்ப கூட முதல்ல வந்தே மாதரம் பாடுறாங்க, 2வது நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க, 3வது தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க. அப்ப இதையெல்லாம் தெரியாம பத்திரிகையாளரா ஜீவா உட்கார்ந்து இருப்பாரு நான் நம்பல. அவருக்கு உண்மை தெரிஞ்சிருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில விஜய் அவர்களை கலங்கப்படுத்தணுங்கிறதுக்காக திட்டமிட்டு பொய் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சேனல்லையும் இதே பொய்ய பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லா இடத்துலயும் இந்த பொய்ய உடைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஜனவரி மாசம் வந்த ஆர்டருக்கு இதுவரைக்கும் திமுக அரசாங்கம் இருந்த போது எதற்காக இந்த ஆர்டர் வந்துச்சு, இந்த ஆர்டரை நாங்க எதிர்த்து போறோம் அப்படி ஏதாவது ஒரு போராட்டம் பார்த்திருக்கீங்களா சுபியான்? அப்ப இதெல்லாம் என்ற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரங்கள், இதெல்லாம் நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். உண்மை இல்லைன்னா உண்மை தெரிஞ்சுக்கணும், உண்மை தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசினா அது அதை விட கண்டனத்துக்கு உரியது. இது பாயிண்ட் நம்பர் 1. இப்ப விஜய் அவர்கள் அங்க என்ன கேட்கிறாருன்னா, அவங்க கொடுத்திருக்கிற ஆர்டர் கூட கவர்னரோ பிரசிடென்ட்டோ ஆன் இஸ் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் இதை செய்யணும்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நேஷனல் முன்னாடி நேஷனல் சாங் பாடணுங்கிறாங்க. ஆனா அந்த ஆர்டர்ல எந்த இடத்துலயுமே தமிழ் தாயை பத்தி வாழ்த்தை பத்தி ஒரு மென்ஷன் இல்லை. ஆனா இப்ப தாவேக அரசாங்கம் கேள்வி கேட்கும் போது அவங்க அந்த ஆர்டரை சுட்டி காமிக்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா இப்ப கிளாரிபிகேஷன் கேட்கிறாரு. சார், உங்க ஆர்டர்ல நேஷனல் சாங் நேஷனல் ஆந்தம் பத்தி தான் இருக்கு. நாங்க நேஷனல் ஆந்தத்துக்கு முன்னாடி நேஷனல் சாங் பாடுறோம், அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தமிழ்தாய் வாழ்த்து கடைசியா பாடுறதுக்கு நாங்க ஏன் முன்னாடி பாடக்கூடாது? இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்கன்னு கேட்கிறாரு. கண்டிப்பா. இதுல என்ன சார் உங்களுக்கு தமிழ்நாட்டு உரிமையை சேனல் தோறும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களே, எந்த விதத்துல இவங்களெல்லாம் மக்கள் இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? அப்பட்டமா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது. அப்ப அதே மாதிரி இன்னைக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்க, ஆந்திரா ஒரு பிசினஸ் மேனை கூட்டிக்கிட்டு போனாங்க. இதுவும் ஒரு பெரிய பொய் பிரச்சாரம். அந்த விஷ்ணு ரெட்டி யாருன்னா தமிழக முதலமைச்சருக்கு அட்வைசர் ஃபார் பப்ளிக் ஈவென்ட்ஸ் அண்ட் ஜெனரல் மேட்டர்ஸ்ங்கிற பொறுப்புல அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட நபர். அப்ப இதெல்லாம் ஜீவாக்கு தெரியாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களா? இல்ல, அப்படி நான் நம்ப தயாரா இல்ல. ஓகே, தெரிஞ்சே வீண் பழி சுமத்தி பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுல போனதுல வேற யார் இருக்காங்க? அவருடைய 2 மெய்காப்பாளர்கள் இருக்காங்க, அவருடைய லாங் டைம் மேனேஜர் இருக்காரு, ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது ஆட்சி வந்துருச்சு, இன்னும் உங்களுக்கு தாவேக ஆட்சி அமைச்சதை ஜீர்ணிக்க முடியலையா? ஏன் இவ்வளவு தூரம் ஒரு வெறுப்பை காமிக்கணும் ஒரு புது அரசாங்கத்து மேல? அவங்களுடைய அரசியல் நடவடிக்கை சரியில்லைன்னா விமர்சனம் பண்ணுவோம். நந்தகுமார், நம்ம ஒரு நந்தகுமார் நீங்கள் அப்படி இருங்க, உங்களுடைய வார்த்தைகள் ஒன்று இருக்கிற அதை நான் கேட்டுட்டு வர்றேன். நம்ம அந்த விவாதத்தில் அதை முக்கியமாக எடுப்போம். ஜீவா, அவருடைய வார்த்தைகள் ஏன் இந்த வெறுப்பை நீங்கள் காட்ட வேண்டும்? நான் வெறுப்பையே காமிக்கிட்டேன். அவர் சொன்னார், அவர் சொல்லுவார், எதையா உணர்வார். அவர் நான் என்ன வச்சேன், ஒரு தமிழ்நாட்டு குடிமகனா எனக்கு இருந்த ஐயத்தை வெளிப்படுத்தினேன், அதுக்கே அவர் இவ்வளோ பதறாரு.
ஜீவாவுக்கு இது தெரியுங்கிறாரு, தெரியாதுங்கிறாரு, தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாருங்கிறாரு. நான் என்ன கேட்டேன், தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்டேன். என்னங்க பிரதமரை சந்திக்கிறீங்களே, என்னென்ன விஷயங்கள் பிரச்சனை, பிஎம்ஸ்டியிலேருந்து இது மாதிரி தமிழ்நாட்டினுடைய மரபு அரசியல் இந்த இது மாறிடக்கூடாது. 59 வருஷமாக இருந்து அந்த மரபு, கலைஞர் ஜெயலலிதா மரபு அது மாறிடுதா, அந்த மாற்றம் காணுதா, தொடக்கத்திலேருந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வருதே, இதுக்கு பதில் சொல்லும் விதமாக இருக்குமா? இப்போ நீங்கள் பிரதமரை சந்தித்தப்போ இந்த சொன்னப்போ நான் கேட்டேன், இதுக்கான உரிமையை நம்ம ஏன் டெல்லியிலிருந்து கேட்கணும்? இது தமிழ்நாடு, வங்கத்துக்காரன் வங்க மொழியில் பாடுறான், தமிழ்நாட்டுக்காரன் நம்மளுடைய தமிழ் பண்ண பாடுவதற்கு இதே 3வது இடம் வைங்க 2வது இடம் வைங்கன்னு ஏன் கேட்கணுங்கிறேன். அவர் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறாரு, தெரியாமல் கேட்குறாரு, தெரிஞ்சுக்கிட்டேன்னு என்னென்னமோ சப்ஜெக்டுக்குள்ளே வராமல் இண்டிவிஜுவல் அட்டாக் மாதிரி போகிறாரு. அதனால் நான் அதை கண்டுக்கல. நான் கேட்பது அதுதான், ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு பண்ணணும். இது கலைஞராக இருந்தால் ஜெயலலிதா அம்மா பண்ணலையா, என்எஃப்டிசி தேசிய வளர்ச்சி குழுவில் பண்ணிவிட்டு அந்த செய்தியாளர் சந்திப்பில் நானே இருந்தேன். நானும் இன்னும் ஒரு டீம் மட்டும் இருந்தப்போலாம் டெல்லியில் எங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. செய்தியாளர் சந்திப்பு இயல்பானது. செய்தியாளர் சந்திப்பு கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் வெறுப்பை காமிக்கிறீங்களா, திட்டுறீங்களான்னா நான் என்ன ப்ரெஸ் மீட்டு கொடுங்கன்னு, நான் என்ன சந்திச்சிங்க, என்ன பேசுனீங்கன்னு இயல்பாக ஜெயலலிதா அம்மையார் டெல்லியில் போய் கொடுத்துருக்காங்க. மன்மோகன் சிங் பீரியடில் தேசிய வளர்ச்சி குழுவிலேருந்து பெல்லு அடித்த உடனே தமிழ்நாட்டுக்கான நேரத்தை நீங்கள் குறைக்கிறீங்க, என்ன பேச ஆரம்பிச்சோன்னே நிறைய குறிக்கிறீங்கன்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சாங்க. நாடாளுமன்றம் மாதிரி தேசிய வளர்ச்சி குழு மீட்டிங்லேருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க 2014-15 அந்த காலகட்டத்தில். அப்போ இப்படிப்பட்ட முதலமைச்சரை பார்த்ததுன்னா டெல்லிக்கு போனாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான சமர் புரிஞ்சாங்க, சண்டமாரதம் பண்ணாங்க, கேள்விகள் எழுப்புனாங்க, உரிமை குரல் எழுப்புனாங்க. அண்ணாவை பற்றி பூபேஷ் குப்தா சொன்னது, இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட தமிழ்நாடுங்கனால ஒரு முதலமைச்சர் டெல்லிக்கு போயிருக்கிறாரு. அப்போ செய்தியாளர் சந்திச்சிருக்கிறாரா, இதையெல்லாம் கொண்டு வராரா, இதெல்லாம் கேட்குறாரான்னு நான் அதில் விமர்சனமே வைக்கலையே. அவர் அதுக்குள்ளேயும் விருப்ப கேட்குறாருங்கிறாரு, தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே சொல்கிறாருங்கிறாரு. கூட போனவங்க யாருங்க, என்ன கொண்டு போனாங்க? ஏன்னா அதானி கொண்டு போனது விமர்சனமான மாதிரி நீங்கள் முதலாளிகளை கூட்டிகிட்டு போனீங்களா, அமைச்சர்களை கூட்டி போனீங்களா, என்னென்ன ஸ்கீம் கொண்டு வர போகிறீங்க? இது ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக, ஒரு தமிழனா, தமிழ்நாட்டை சேர்ந்தவனா தான் கேள்வி கேட்டேன். இது என்னன்னு அதுக்கு பதில் இருந்தால் அதை சொல்லலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிட்டே என்ன தெரியாதனால தானே இந்த கேள்வியை கேட்டேன். நான் தெரியாதனால கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லலாம். அது சம்மந்தம் இல்லாமல் சொன்னது 2 விஷயம். ஒன்று 2026 ஜனவரியில் தான் சுற்றறிக்கை வந்திருக்கு ஒன்றிய அரசில். அப்போ திமுக ஆட்சி இருந்த நேரம். அப்போ அது தெரியாமையா பேசுகிறாங்கன்னு ஒன்று கேட்டார். ஒன்று. 2வது விஷ்ணு ரெட்டியை பப்ளிக் ரிலேஷனுக்கு ஆலோசகர் என்றும், ஆமாம், இவரை ஆரோக்கியசாமியை இதாகவும் ஜான் ஆரோக்கியசாமியை அரசியல் ஆலோசகர் என்றும் அறிவிச்சாச்சு அதிகாரப்பூர்வமாக. அதனால கூட போகத்தானே செய்வார் என்ற விஷயமும் கேட்டார். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் தெரியும் தானே எல்லோருக்கும். அப்போ ஏன் அதை கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறது அவர் கேட்டார். இப்போ அதை அவருடைய பாணியில் கேட்டதில் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎஸ்எஸ் இப்போ பலர் பேசும்போது இன்றைக்கு காலில் கூட அவர் ஒரு ஆந்திராவினுடைய தொழிலதிபர்கள் அப்படின்னு சில கருத்தை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது அஃபிஷியலாக போத்து அதைத்தான் அவர் சுட்டி காட்டு, அதை தான் அவர் சுட்டுறாரு. அதில் என்ன ஜீவா, அதில் என்ன தவறு? இல்லைங்க, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்டு, ஒரு தமிழர் யாராக இருந்தாலும் இன்னைக்கு எங்களுக்கு இங்கே யார் முதலீடு செய்ய போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சந்தேகங்கள் இருப்பது தவறு கிடையாது. கேள்வி கேட்டாலே பதறுவது என்பது சரியான அரசு கிடையாது. இப்போ விஜயே பதறி இருக்க மாட்டார், இவர் ஏன் பதறாருன்னு தெரியல. எல்லாரும் கேட்குற கேள்வி தான். செய்தியாளர் சந்திப்பு நடத்துங்க. என்ன ஏன் மோடி அதானியோட போகிறப்ப எல்லாரும் விமர்சனமாக பண்ணாங்க? அவர் ஒரு இன்வெஸ்டர் தான். இன்னும் சொல்ல போனால் கார்பரேட்டு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி கார்பரேட்டுகள் தான் பல விஷயங்களை மக்களுக்கு செய்கிறாங்க. கார்பரேட்டுகள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கார்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுப்பது, மின்சாரம் கொடுப்பது, தண்ணி வசதி கொடுப்பது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை கார்பரேட் செய்துங்க. அப்படி தானே காங்கிரஸ் பிஜேபி எல்லாருமே சொன்னாங்க. ஏன் இடதுசாரிகள் அதை விமர்சிக்கிறாங்க? ஏன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை விமர்சிக்கிறாங்க? இப்போ மக்கள் தரப்புல இருந்து இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. முதலாளிகளுக்கு போகுமா, கார்பரேட்டுகளுக்கு போகுமான்னு இதை காங்கிரஸ் மீது வைப்பாங்க, பிஜேபி மீது வைப்பாங்க. அவ்வளவுதான், அது அவரே சொல்லிட்டாரு. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இதை கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்டா நீங்க ஏன் இப்படி கேட்குறீங்க? ஏன் வெறுப்பு? இதுல வெறுப்பே நான் கேட்கலையே, நான் கேள்விதானே கேட்கிறேன். யாருன்னு சந்தேகம் இருக்கு. யார் என்ன காரணம், என்ன முதலீடு வரப்போகுது, என்ன தொழில் வரப்போகுது, பிரதமர் டெல்லி என்னென்ன சாங்ஷன் பண்ணியிருக்கு, ஏற்கனவே இங்கே ஜிஎஸ்டி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் டெல்லியோட சண்டை போய்கிட்டு இருக்கே, அந்த சமர் புரிதல் தொடருமா, இல்லை எப்படி அதை நாசுக்கா கேட்டு வாங்கி தருவாங்களா? இப்படி ஓகே, அந்த கேள்வி தான் நம்ம கேட்டு தானே ஆகணும். இப்போ இந்த விஷயத்தை தாண்டி 2வது ஒரு முக்கியமான விஷயம், நேற்று சிஎம் போனதில் திரு மணி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், அப்போ நம்ம பேசுவோம். முதலாக எதையும் எதிர்பார்க்காம திமுகவில் துரோகப்பட்டம் சூட்டப்பட்டது காங்கிரஸ் கட்சி. 5 பேரை உடனே கொடுத்தாங்க. ஆனால் இங்கே பேசும்போது சோனியா அம்மையாரையும் ராகுலையும் சந்திக்க போகிறார்.
அதுவும் சந்திக்கவில்லை, ஹோம் மினிஸ்ட்ரியும் சந்திக்கலை. இதற்கு என்ன காரணம்? இல்லை, இதில் வந்து நிறைய இதே மாதிரி தான் டெல்லிக்கு போகும்பொழுது சந்திப்பது, சந்திக்க வந்து இல்லாமல் போவது, சந்திப்பார்கள் என்று யூகம் பண்ணி ஊடகங்கள் எழுதுவது, சந்திக்கவில்லை இவங்க ஊடகம் வந்து அவங்களுடைய ஊடகங்களுடைய யூகம் இருக்குல்ல, அது நிறைவேறவில்லையேன்னு சொல்லிவிட்டு சம்மந்தப்பட்டவங்களை கேட்பது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சர்ச்சையான வரலாறு உண்டு. சரி, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது போன பொழுதும் இதே மாதிரி அமித்ஷா கூட ஒரு முரண்பாடு வந்த பொழுது அமித்ஷா சந்திக்கவில்லை, ஆனால் மோடி மட்டும் சந்தித்தார் என்பது மாபெரும் விவாதமாக மாறிச்சு. அப்போ கரெக்டு தான், நினைவு இருக்குங்களா? அப்போ இப்போ அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு கேரளாவில் அது காங்கிரஸ், இது காங்கிரஸ் முக்தி பாரத் அப்படின்னு சொல்லிவிட்டு பாரத்தை சொன்னவங்க, அதில் சதீஷன் வந்திருக்காரு, அவர் கூட சந்திச்சிருக்கிறாரு அமித்ஷா. அதுக்கப்புறம் 3 முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. அடுத்து குஜராத் போகிறாராம். அதனால் அவருக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா காரணங்கள் நமக்கு தெரியலை. இவர் கேட்டிருக்காரு, மறுநாள் வந்து கிடைக்கும்னு நினச்சி இல்லை, இன்னொரு முறைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி கூட சாதாரண விஷயங்கள் கூட அரசியலாக ஆக்கப்பட்டு விவாதமாவது என்பது நடைமுறையில் நடந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அதே போல் வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி சந்திப்பது என்பதில் அவர்கள் பக்கத்தில் இருந்து, டெல்லியில் உள்ள காங்கிரஸ்காரர்கள் பக்கத்தில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய நேரம் பேசுறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா சோனியா காந்தி ராகுல் காந்தி அவங்களுடைய பிரச்சனைகளில் சீரியஸாக இருக்காங்க. ஜார்க்கண்டு மற்ற விஷயங்கள் இப்போது என்ன கேரளாவில் கொண்டு வந்திருக்கிறது ஆட்சியை என்றதெல்லாம், அதனால அதிக நேரமாக பேசணும், இப்போ நேரம் இருக்காது, அதனால் இந்த முறை வேண்டாம், அடுத்த முறை என்பதாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க லாம் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்குள்ளே எதுவும் இது இல்லை, பெரிய அளவுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்க மாதிரி இல்லை, ஃப்ரிக்ஷன் இல்லை. ஆமாம், இருக்க மாதிரி தெரியல, இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஆழமான விஷயங்களை பேசுவது, சர்ச்சையாக்குவது தப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் நாம் வந்து சர்ச்சையாக்க வேண்டும் என்பதற்காக தேடக்கூடாது இஷ்யூஸை. இதுதான் வந்து தவிர 10 நாள் 15 நாள் கூட ஆகலை, இவர்களை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு என்னெல்லாம் முயற்சி எடுத்ததுங்கிறத யாரும் சீரியஸாக பேச மாட்டேங்காங்க. அதுக்கு பின்னால் யார் இருந்தாங்கன்னு பேச மாட்டேங்காங்க. சி.வி. சண்முகம் சொல்கிறாரு, கனெக்டிங்கில் இருந்தாங்க யார், பாஜகவை இல்லையா? அப்போ இதையெல்லாம் செய்துட்டு அமித்ஷா உடனடியாக இவர் முதலமைச்சராக வந்துட்டார, தடுக்க முயற்சி எடுத்தோமே, திமுக மூலமாக எடுத்தோமே, அது திமுக மூலமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் ஆக்கி அதை திமுக ஆதரிப்பது என்பதாக எடுத்தோமே, அப்படியெல்லாம் தடுக்க முயற்சி எடுத்தோமே, இது தெரிஞ்சு போச்சு, அம்பலமாகி போச்சு. பேபி தானே முதல்ல விஷயத்தை அம்பலப்படுத்திட்டாரு, எம்ஏ பேபி. அதுக்கப்புறம் வீரபாண்டியன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் வாசுகின்னு சொன்னாங்க, அப்புறம் தாமதமாக என்ன பேசணும்னு சொல்கிறாரு, அப்புறம் இப்போது கோதரமீதின் திமுகலேருந்து தான் வந்ததுன்னு அமைச்சரவை பொறுப்பெடுத்த பிறகு சொல்கிறாரு. எல்லாத்துலேயும் திமுக ரோலும் ஆர்எஸ்எஸ் பாஜக ரோலும் அதானி ரோலும் முக்கியமான அதில் இருந்திருக்கு என்பது தெரிஞ்சு போச்சு. அவர்களால் வெறுக்கப்படக்கூடிய ராகுல் காந்தியை பக்கத்தில் வேறு உட்கார வச்சுக்கிட்டு இவர் வந்து பதவியேற்பு நடத்திட்டார். அதுவும் அந்த குழு படம் எடுப்பது என்பதில் கூட ஆளுநர் கூட ராகுல் காந்தியை உட்கார வச்சுருக்காரு. அது எப்படின்னு நமக்கும் புரியல தான். அந்த துணிச்சல் என்பதாக அதை வேணால் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளோ தூரம் வந்து ஒன்றிய அரசில் உட்கார்ந்திருப்பவர்களை எதிராக செய்பவர்களை ஏன்னா அவரை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்வது என்பதற்கான முயற்சிகள் என்பது தான் மிக முக்கியமானது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டியதும் ஆர்வமாக அவர்கள் கவனிப்பதும். அதையெல்லாம் செய்தவர்கள் மூஞ்சியை உடனே பார்க்கறதுக்கு வெக்கப்பட்டாரோ என்னளவோ, ஒரு வாரம் ஆகுமோ என்னமோ, மனது ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு அமித்ஷாங்கிறவருக்கு யார் கண்டா? புரியுதுங்களா? எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். ஆமாம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இல்லை தங்களுக்கு சார்பான, தங்களுக்கு சௌகரியமான, தங்களுக்கு வேண்டிய நலன் சார்ந்த ஒரு குழுவை எதிர்த்து இன்னொரு காரணமாக என உள்ள யூகங்கள். அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இருக்கிறார். ரமேஷ் சேதுராமன் வணக்கம். ரமேஷ், இப்போ சி ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போனது பத்திரிகையாளரை சந்திக்காம அவருடைய அதை வேண்டுமென்று புறக்கணித்தார் என்பது போன்ற ஒரு விவகாரம், இதெல்லாம் எப்படி இப்போ ஒரு பெரிய விவாதமாக கொண்டிருக்கிறது? அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எல்லாமே நமக்கு வந்து விவாதமாக்கணும்னா எதை வேணா விவாதமாக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். விஷயம், இவர் வந்து முதலமைச்சராக டெல்லிக்கு முதல் முறை பயணிக்கிறார். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கர்டசி மீட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாகரிக சந்திப்பு, அந்த முறையில் வந்து பிரதமரை போய் சந்திக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ தான் அவர் வந்து நீண்ட நெடுங்கால தொழில்முறை இல்லைனா வந்து இந்த முழு நேர அரசியல்வாதியாக கடந்த காலங்களில் இல்லாதவர். அவருக்கு வந்து
மாநிலத்தின் விஷயங்களை வந்து அந்த அப்சர்வ் பண்ணி அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு டைம் ஆகும். ஏன்னா அவர் வந்து அறிவுசார் தளத்திலேருந்து வந்தவர் கிடையாது. அதுக்காக அதை வந்து குறை சொல்ல வேண்டாம், அவர் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில். இப்போ அவரை வந்து இப்போது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாருன்னா மேபி ஜஸ்ட்டு இது ஒரு நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு கர்டசிக்காக பார்க்க வந்திருக்கேன் பிரதமரை, மாநிலங்கள் நலன் சம்மந்தமாக எல்லாமே இவர் செஞ்சு கொடுக்கணும் கேட்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அங்கே அவரை எம்பாரஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளறலாம்ங்கிற பயத்தினால அவர் வந்து அதை வந்து தவிர்த்திருக்கார் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய அனுமானம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், மோடியவே சந்தித்து விட்டார், அமித்ஷாவை சந்திக்கணும்னு சொன்னால் அமித்ஷா டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில அதே மாதிரி மணி சார் சொன்னதுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம், பாஜக வந்து இந்த ஆட்சி அமைய பெறுகிறது மெஜாரிட்டி இல்லாத நிலைமைன்னு வரும்போது அவங்க எங்கேயும் அதில் பட்டுக்கலை. நடுவில் என்ன ஸ்பெக்குலேஷன் இருந்தது, திமுகவும் அதிமுகவும் கை கோர்க்கிறதுன்னு சொன்னாங்க, அதுலேயும் பாஜக சீனில் இல்லை இவரை வந்து செய்ய விடாமல் தடுக்கிறாங்களா அப்படின்லாம் சொன்னது. ஆனால் பாஜக அந்த இதில் எங்கேயுமே பட்டுக்கொள்ளவில்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம வந்து எப்பவும் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, இப்போ அதுவும் ரீசெண்ட் இதில் கவர்னர் வந்து மத்திய பாஜகவுடைய ப்ரெஷர்னால தான் இவங்களை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிறாருன்னு. ஆனால் அப்புறம் என்ன வெளில வந்தது, இவங்களுடைய அடிப்படையாக எப்போ எந்த கிளாஸை வச்சு அப்ரோச் பண்ணாங்களோ அதுவே தப்புன்னு தெரிந்தது. கண்டிப்பாக. அப்படிங்கும்போது இவர்களுக்கு வழி நடத்துவதற்கு சரியாக யாரும் இல்லைங்கிறது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஆட்சி முறையாக எல்லாம் இது பண்ணுங்கிறதுக்கு கவர்னர் மாளிகையில் அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள்ங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணாங்களாங்கிறது வேற, நிச்சயமாக சிறந்த ஒத்துழைப்பை நல்கியிருக்கிறார்கள். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது விஷயம், மணி சார் ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு வியப்பாக இருந்தது. ஒரு பக்கம் என்ன சொன்னார், பாஜக தரப்புன்னு சொல்கிறாரு, அப்புறம் திமுக தரப்புன்னு அப்போ என்ன இவங்க எல்லாரும் கூட்டணி ஆட்சி அமைத்து கொண்டு இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக செயல்பட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. இல்லை அதான் உங்கள் கருத்து தான் சார், அதுதான் சார் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு முரணான ஒரு விஷயமா இருக்குங்கிறதுக்காக நான் என்னுடைய பார்வை வைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை முரணானங்கிறது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே ரகசிய திட்டம் இருப்பதே முரணுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இருக்கு. அப்படி ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வி வந்தா ஏன் இருக்கக்கூடாது? பல அவர்களுக்குள் உறவுகள் இருக்கிறது, நல்லா தான் போகிறது, அதை எப்படி மறக்க முடியும்? இல்ல நான் என்ன கேட்கிறேன், அப்படி இருந்தா காங்கிரஸை சேர்த்து வைத்து கொண்டு அந்த கூட்டணி இருந்த பாஜகவை பகிரங்கமாக எதிர்த்தவர்கள் எல்லாம் திமுகவின் முதுகில் ஏறி சவாரி செய்துவிட்டு இன்னைக்கு விசிகாவோட ஓட் ஷேர் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இந்த எலெக்ஷன்ல. இன்னைக்கு இந்த கூட்டணியில இங்க கயண்டு போன திமுக கூட்டணியிலிருந்து கயண்டு கொண்டு சென்ற திமுகவை பணத்திற்காகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு தங்களுக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் என்று இந்த மக்கள் நல கூட்டணியாக கயண்டு கொண்டு, அதாவது அந்த ஷேர் ஆட்டோ கூட்டணின்னு கூட சொல்லலாம், அது ஒரு பக்கமாக போயிட்டு எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு இன்னைக்கு அப்படியே கயண்டு வந்து கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க பதவி சுகத்துக்காக வந்து விட்டார்கள்னு மக்கள் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் எந்த பதவியில் இருக்காங்க? நீங்க சொன்னது ஒரு கலெக்டிவா சொன்னீங்க. இல்ல நான் பொதுவா சொன்னேன். நீங்க கலெக்டிவானா அவர்கள் இல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன், இருங்க வரேன் ஒரு நிமிஷம். நீங்க எந்த பதவியில இருக்காங்க? ஆனா இவங்க 3 பேர், இருங்க வரேன், கம்யூனிஸ்டுகளும் சரி விசிகாவும் ஒன்றாக இணைந்து கொண்டு எதை கேட்டாலும் நாங்க எல்லாம் கூடிதான் முடிவெடுப்போம்னு எல்லாத்துக்கும் சொன்னாங்க பாத்தீங்களா? ஆமா. அப்போ விசிகா பதவி வாங்கி கொண்டதுன்னா இதுல இவங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஏன் நீங்க பார்க்க கூடாது? அப்படி இருங்க, சொல்லுங்க சார். இல்லை, அதாவது இதில் என்ன ஆழமாக பார்க்கணும்னா, காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் போவதற்கு தேர்தலுக்கு முன்பே முயன்றதா இல்லையா பதில் சொல்லணும். பாயிண்ட் நம்பர் 1. அதை என்ன அப்படியே வந்து ப. சிதம்பரத்தை அனுப்பி மெனோவர் பண்ணி பைபாஸ் பாலிட்டிக்ஸ் பண்ணி மு.க. ஸ்டாலின் என்ன காங்கிரஸை இந்த பக்கம் இழுத்துக்கிட்டாரா இல்லையா? ஒன்று. என்ன அடுத்து அப்படி காங்கிரஸ் தன்னுடன் போய் விஜயுடன் போய் நிற்கும் பொழுது
தேர்தலுக்கு முன்பு எடுத்த முயற்சி, பின்பு எடுத்த முயற்சி, இடையில் தேர்தல் நேரத்தில் உள்ளது, ராகுலுடைய ரோல் என்ன, அதில் சோனியாவுடைய ரோல் என்ற வேறுபாடுகள் பச்சையாக தான் வெளியே வந்தது. அதில் பாஜகவுக்கு காங்கிரஸ் முக்தி பாரத் என்று சொல்லக்கூடிய பாஜகவுக்கு பகை முரண்பாடு இருக்குமா இல்லையா? இதெல்லாம் வந்து வெளியாளாக இருந்து பார்த்தா தெரியும். பாஜக ஆளாக இருந்து பார்த்தா அதை நியாயப்படுத்தல் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள், புரியுதுங்களா? இப்போ நான் திமுகவுக்கு உள்ளே போய் திமுக வந்து பாஜகவில் உள்ள யார் யாருடன் வணிக உறவு வச்சுருக்காங்க, அதில் உள்ள முக்கியத்துவம்லாம் பேசவே இல்லை. சரி, அதுமாதிரி நிறைய இருக்கும், அதை பற்றியெல்லாம் வரல. நான் அரசியல் ரீதியாக நடந்த நிகழ்வுகள், வெளியே வந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ், வெளிப்பாடுகளிலிருந்து மட்டும் பேசுகிறேன். அதுலேயே இது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. அதைத்தான் விஜய் சொன்னார். பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு என்று பகிரங்கமாக சொன்னார். ஒரு கூட நான் என்ன சொன்னேன்னா, ஒரு தொலைக்காட்சியில், அது ஒன்றிய அரசுங்க, இது மாநில அரசுங்க, கள்ள உறவு இல்லைங்க, நல்ல உறவுங்க அப்படின்னு கேலியா. அந்த அளவுக்கு அவங்க ஒரே மாதிரி திட்டத்தை பாஜக வேண்டிய அனைத்து கொள்கைகளையும், தேசிய கல்விக் கொள்கை உட்பட பெயரை மாற்றி நீ பிள்ளை பெறுங்க நான் பேரை வச்சுக்கிறேன்னு சொன்னவர் தான் தமிழ்நாட்டு முதல்வரா இல்லையா? அதனால தான் ஜவஹர் நேசன் வெளியே வந்தாரா இல்லையா? அதை சுட்டி காட்டினாரா இல்லையா? தனியார் மயத்தை முழுக்க கொண்டு வந்தது திமுக ஆட்சியில் என்ன, கீழே இடஒதுக்கீட்டை பூரா ஒழிச்சு கொண்டு வந்தாங்களா இல்லையா? பிஎம் ஸ்ரீயில் தமிழ்நாடு திமுக அரசு கையெழுத்து போட்டுதா இல்லையா? இல்லையா? இதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லையான்னு என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் சொல்லுங்கள், போட்டுதா இல்லையா? எனக்கு போட்டதா இல்லையான்னு தெரில, ஆனால் இல்லைன்னு எதிர்த்தாங்க. அப்புறம் புரியுதுங்களா? போட்டதாகத்தான் சொல்லப்படுது. இல்லை, அதுக்கு இங்கேருந்து போன உடனே தர்மேந்திர பிரதான் தூக்கி காட்டினார். எப்படி இதோ டிஎம்கேவுடைய கையெழுத்து இருக்குன்னு. ஆனால் தர்மேந்திர பிரதாப் ஏன் வந்து நீ கையெழுத்து போடாமல், நீ ஒப்புக்கொள்ளாமல், நான் வந்து 2500 ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு முறைக்கு 5 முறை சொன்னார். அதுவும் சொன்னாரா இல்லையா? அதே தர்மேந்திர பிரதான் தான் சொன்னார். அதனால் ஒன்றிய அரசு எல்லாவற்றையுமே வந்து ஒரு கழுத்தை நெரிப்பது என்பதை செய்கிறது. மாநிலங்களுடைய சுயாட்சி என்பது பகிரங்கமான செய்தி. இந்த பகிரங்கமான செய்தியை மறுக்க போகிறோமா? ஏன்னா முதல்ல ஜீவா சொல்லும்பொழுது கூட முழுக்க பாஜக அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறேன், பாஜகவும் கூட ஒரு ஒன்றுபட்ட இந்திய கட்சியாக நடத்தப்பட முடியவில்லை. அவர்களுடைய மாநில கட்சிகள் வந்து மொழிக்காக நிற்கும். மகாராஷ்டிராவில் நிறுவனம் ஆச்சு. என்ன, கேரளாவில் நீங்கள் வந்து மாட்டை அறுக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேரளாவில் பாஜக எதிர்ப்பாங்க. வடகிழக்குலையும். ஸோ பாஜக என்பது அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்தாற் போல், அந்தந்த யதார்த்தத்துக்கு தகுந்தாற் போல் தான் ஒர்க் பண்ணுது, நிற்கிது. ஆனால் நாங்கள் அகில இந்திய கட்சி, தேசிய கட்சின்னு ஒன்றுன்னு சும்மா சொல்லிக்குவாங்க. இல்லாததெல்லாம் சொல்லுவது அவங்களுக்கும் பழக்கம் என்பது. பாஜக மட்டும்தான் செய்கிறது, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் செய்யலையா? இப்போ காவேரி பிரச்சனை வந்ததுன்னா தமிழ்நாடு காங்கிரஸும் கர்நாடகா காங்கிரஸும் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க? முல்லை பெரியார் விஷயம் வந்ததுன்னா தமிழக கம்யூனிஸ்ட், கேரளா திரு மணி வந்து காங்கிரஸ் செய்யலன்னு காங்கிரஸுக்கு வக்காலத்து வாங்கலாம், பிஜேபி செய்கிறதுன்னு தான் சொல்றேன். அதுதான் சொல்ல வரேன். அடுத்த பேசுறோம். இல்ல இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அவர் சொன்னாரு, அதாவது வணிக உறவுகள்லாம் இருக்கணும், அது காங்கிரஸும் பிஜேபியிலும் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கூட இருக்கலாம். இல்ல நம்ம காங்கிரஸ் விட்டுருங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றது, அது என்னன்னா, இப்போ மக்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, மாநிலத்தில் இப்போ பிரச்சனைங்கிறது எங்க இருக்கு? அதிமுக பக்கம் இருக்கு, தனியாங்கிறது ஒரு பக்கம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம். சார் பரவாயில்ல. இப்பொழுது தோழர் விஜய், ஜோசப் விஜயனுடைய இந்த பயணத்தில் இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள், முன்னால் அது ஒரு வேண்டுமென்று நடக்கவில்லை, யதார்த்தமாக நடந்தது, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? இனி தொடருங்கள். அவருக்கான சவால்கள் என்ன, எப்படி சமாளிக்க போகிறார்? இல்ல, இப்ப ஐயா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பழைய அரசாங்கம், திமுக அரசாங்கம் மாதிரி மத்திய மாநில அரசுக்கு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சண்டைங்கிற போக்கு அவருக்கு இருக்காதுங்க. அவர் வந்து ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப் வந்து சென்ட்ரல் கூட வச்சுக்கணுங்கிறது தான் அவருடைய நேற்றைய நிகழ்வுகள் பூராமே நமக்கு தெரியுது. சோ அதுல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதுதான் நல்லது. மாநில உரிமையை பாதுகாக்கிறதுக்காக உரிமை கோரல் வேற, சண்டை போடுறதுங்கிறது வேற. அதாவது அரசியல் ரீதியா நம்ம கருத்துக்களை எதிர்க்கலாம், ஆனா ஒரு கான்ஸ்டிடியூஷனலா சீஃப் மினிஸ்டர் ஆபீஸும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸும் சண்டை போடணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அது எந்த மாநிலத்துக்கும் நல்லதில்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப் மத்திக்கும் மாநிலத்துக்கும் உண்டானதை நோக்கி தான் விஜய் அவர்களுடைய நகர்கள் இருக்குது. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது நேத்து கூட அவர் வந்து பிரதானமான ஒரு 4 கோரிக்கைகளை வந்து அங்க பெருசா வச்சிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு உண்டான கிளாரிபிகேஷன். ஏன்னா இது திருப்பி நம்ம ஒரு தடவை, பழைய என்னுடைய வாய்ஸ் சரியா கேட்காதனால திருப்பி ஒரு தடவை சொல்றேன். இது 2028 ஜனவரி மாதம் 2026லயே இந்த சுற்றறிக்கை மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து வந்தது.
அப்ப ஐயா முதலமைச்சரா இருந்தவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவரு முதலமைச்சராக இருக்கும் போதே அன்றைய முதல்வர் இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் பதவியேற்பு விழால இதேதான் செய்யப்பட்டது. தமிழ் தாய் வாழ்த்து கடைசியா தான் பாடப்பட்டது. அப்பெல்லாம் எந்த சலனமோ எந்த சத்தமோ கிடையாது, எந்த போராட்டத்தையும் நீங்க அறிவிக்கல. அப்போ இப்போ ஒரு கிளாரிபிகேஷன் இவர் கேட்கிறாரு. ஐயா நீங்க சொல்றதுல நேஷனல் ஆந்தம் நாங்க பாடுறோம், அதுக்கு முன்னாடி நேஷனல் சாங்கும் பாடுறோம், ஆனா தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி உங்க சர்க்குலர்ல எந்த மென்ஷனும் கிடையாது, நாங்க ஏன் அதுல முதல்ல பாதிக்க கூடாது, அந்த கிளாரிபிகேஷன் கொடுங்கன்னு ஒரு தார்மீகமான உரிமையின் அடிப்படையில கோர்றாரு. இது மாநில உரிமை கேட்கறது. அங்க போய் சண்டை போட்டாதான் மாநில உரிமையும் இல்ல, நமக்கு உண்டான நியாயத்தை எடுத்து வைக்கிறதே ஒரு உரிமை. அடுத்தது இன்னைக்கு மேகதாதுவனுடைய டிபிஆர், அது நமக்கு தமிழகத்துக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஐயா சிவகுமார் அவர்கள் அவங்க சப்மிட் பண்றேன்னு சொல்றாங்க. அதனால ஏற்கனவே லெட்டர் எழுதியிருந்தாரு அவரு செவ்வாய்க்கிழமை. அங்க போறதுக்கு முன்னாடியே லெட்டர் முன்னாடியே போயிடுச்சு. இருந்தாலும் இவருடைய இந்த மெமரண்டத்திலையும் அதை எந்த இடத்துலயும் நீங்க இதை முதல்ல CWDT இருந்த போது அது 2018 டிசால்வ் பண்ணிட்டு அது CWMA மாறிடுச்சு. பட் CWDT கொடுத்த ஆர்டர் பிரகாரமும் சுப்ரீம் கோர்ட் விதிச்ச ஆர்டர் பிரகாரமும் இது அந்த தீர்ப்புகளுக்கெல்லாம் எதிரான நடவடிக்கையை கர்நாடக அரசாங்கம் செய்யறாங்க. அதையும் நீங்க கருத்துல கொண்டு மக்களுடைய மாநிலத்தினுடைய உரிமையும் நீங்க நிலை கொண்டு கண்டிப்பா இதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த DRDO சார்பாக அந்த டிஃபென்ஸ் காரிடார்ல இருக்கக்கூடிய அந்த வான்வெளி பாதுகாப்புக்கு உண்டான டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அது கேப்ஷன் சொல்லுவாங்க, அந்த சென்டர்ஸை நீங்க தமிழகத்துக்கு கொண்டு வாங்க. இன்னும் பல முதலீடுகளை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. மாநில வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதோட இன்னைக்கு இலங்கை மீனவர்கள் இந்த வருஷத்துல மட்டும் 12 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மொத்தமா ஒரு 56 பேர் சிறைபிடிச்சிருக்காங்க. 266 படகுகள் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வசம் இருக்கு. இதுக்கு எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பண்ணி கொடுத்தது. இந்த மாநில உரிமைகளை பூரா அவர் இந்த இடத்துல சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்போ இந்த இடத்துல 10 நிமிஷம் பேசினாரா 28 நிமிஷம் பேசினாருங்கிறது அங்க முக்கியம் இல்ல சுக்கியான். அவர் கொடுக்கக்கூடிய மெமரண்டத்துல என்னென்னலாம் ஐட்டம் அங்க பேக் பண்ணிருக்கு. அப்ப அங்க கண்டிப்பாக ஒவ்வொரு பாயிண்டா டீடைலிங் கூட பண்ண வேண்டியது இல்லை. ஆனா இந்த ஃபைலுங்கிறது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் கிட்ட போயிருக்கும் போது அது ரெஸ்பெக்டட் மினிஸ்ட்ரிக்கு எல்லாமே செக்ரிகேட் பண்ணி அனுப்பப்படும். நன்றி திரு நந்தகுமார். நான் உங்களுடைய இந்த கருத்தை நந்தகுமார் நேரம் கருதி உங்களுடைய இந்த கருத்தை எடுத்துக்கிறேன். ஜீவா சுருக்கமாக இதுக்கு பதில் நிறைவு கருத்து. முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பது ஒரு சம்பிரதாயமாக நடக்கும் ஒரு மரபு. அது அதில் ஒன்றும் நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஆனாலும் நாம் எதிர்பார்ப்பது இப்போது மாநில உரிமைகளை நாம் தொடர்ச்சியாக இழந்து கொண்டிருக்கிறோம், அதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழலில் அவர் என்ன விஷயத்தை முன்வைத்தார், எதை பேசினார் என்பதை வெளிப்படையாக அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கணும். அது ஒரு மரபாவே இருந்திருக்கு. இப்போ டெல்லியில் போனால் முதலமைச்சர்கள் பேசுவாங்க, தமிழ்நாடு இல்லத்திலேருந்து பேசுவாங்க, வெளியில் பேசுவாங்க, நார்த் பிளாக் சவுத் பிளாக் எல்லா இடத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் முதலமைச்சர்களாகட்டும் கொடுத்துருக்குறாங்க. அது போன்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுக்கலாம். அப்போ செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது அதற்கான ஒரு பதிலை சொன்னார்னா இது பண்ணி ஜெயலலிதா அம்மையார் பண்ணது தான், இது கலைஞர் அவர்கள் யாராக இருந்தாலும் அது பண்ணது தான், டெல்லி பிரதிநிதியிலேருந்து எல்லாருமே பண்ணது தான். அதை அவர் பண்ணியிருக்கணுங்கிறத நம்ம மட்டும் இல்லை, டெல்லியில் இன்றைக்கி ஊடகவியலாளர்களே அதை கேட்குறாங்க. சார் மரபுகளை உடைக்காதீர்கள் அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டு. அதை தாண்டி இப்பொழுதே அதிக விமர்சனங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார், ஒரு 10 நாட்களிலே கடுமையான விமர்சனங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளலாமா? இல்லைங்க, விமர்சனம் இன்னைக்கு பண்ணுறாங்க நாளைக்கு பண்ணுறாங்கன்னு இல்லை. நமக்கு இன்றைக்கி தமிழ்நாடு தொடர்பான என்ன கேள்விகள் இருக்குது, மேகதாது என்ன பண்ண போகிறாங்க, இவங்க அமைச்சர்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க. இதுவரையும் திமுக அதிமுக விமர்சனம் பண்ணாலும் கூட்டணி கட்சியில் இருப்பாங்க காங்கிரஸ். இப்போ நடந்து கொண்டிருப்பது காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டுங்க. இது இப்போ தனித்தர மாட்டேன்னு சொல்கிறது ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட். இப்போ இந்த பிரச்சனையை எப்படி அவங்க டீல் பண்ண போகிறாங்க, காங்கிரஸ் இதை எப்படி டீல் பண்ண போகிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம அந்த கேள்வி 108 இருந்தாலும் 5 இருந்தாலும் காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்க ஒன்றும் இடதுசாரியில் இல்லை, பங்கு பெற்றுட்டாங்க. சுருக்கமாக ரமேஷ் கரெக்டாக நான் சொல்ல வந்ததை ஜீவா சொல்லிட்டாருன்னு பார்க்குறேன். இது என்ன பண்ணணும், ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் ஒரு செக் வைக்கணும் அப்படின்னாக்க விஜய் அவர்கள் என்ன பண்ணணும், காங்கிரஸ் உள்ள யாரை மினிஸ்டராக இது பண்ணியிருக்காங்களோ அவங்களே கூப்பிட்டு நீங்கள் போய் குழு அமைத்து நீங்கள் போய் பேசிட்டு வாங்க, இந்த மினிஸ்டர் தலைமையில் காங்கிரஸ்லேருந்து நாங்கள் ஆள் அனுப்புகிறோன்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கு யார் யாரெல்லாம் கடந்த காலங்களில் இந்த இதுக்கு கூட்டணிக்காக இது பாடுபட்டாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு அவங்கள ஒரு ஆலோசகராக போட்டு நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒன்று. ஏன்னா காங்கிரஸ் என்ன செய்ததுன்னு இவர் சொன்னார், கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்க. கூட்டணிக்கு முயற்சி பண்ணல,
விஜய் கட்சியை கூட்டணியை காண்பித்து திமுகவிடம் அதிகப்படியாக சீட்டுகளை வாங்குவதற்கும் மற்ற விஷயங்களுக்கான பேரங்களை செய்ததுன்னு தான் நீங்க பார்க்கணும். யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அங்க அது மட்டும் பண்ணதில்லை. கடைசி காலத்து சிதம்பரம் வந்தார் யாரு? நம்மளுடைய முன்னாள் சிஎம் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் போய் வந்து பண்ணல. அதுக்கு டெஸ்பரேட்டா இருந்தது காங்கிரஸ். ஏன்னா திமுக ஒரு முடிவு ரொம்ப தெளிவா பண்ணிட்டாங்க, நீங்க இருந்தா இருங்க போனா போங்க. ஆனா கடைசியில திமுகவுடன் இருந்தாதான் லாபம்ங்கிற மாதிரியான ஒரு டெசிஷனை எடுத்து திரும்ப திமுக பக்கம் போனது காங்கிரஸ் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. சரி. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் எப்படியெல்லாம் இரட்டை வேடம் போடுகிறதுங்கிறது தான் பார்க்குறேன். இப்போ விஜய் அவர்கள் போயிட்டு வந்தார் டெல்லிக்குனா கூட ஜஸ்ட் ஒரே 10 செகண்ட் ராகுல் காந்தியவும் சரி சோனியா காந்தி அம்மையாரையும் மீட் பண்ணால் கர்டசிக்கு மீட் பண்ணலாம், மற்ற விஷயங்களை பேசணும்னு அவசியம் இல்லை. அந்த கர்டசிக்கு கூட அவங்க ஒத்துழைக்கலங்கிறது இருக்கு. அதே மாதிரி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் மற்ற இவங்கெல்லாம் போய் மீட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. பட் மேபி இவருக்கும் வசதியா இருக்கணும் அவருக்கும் வசதியா இருக்கணுங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கர்நாடகாவில் சிவகுமார் சித்தராமையா அந்த இஷ்யூ எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு சார். அதனால ராகுல் காந்தி கொஞ்சம் டைம் எடுத்து சுருக்கமா ஒரு வார்த்தை. இல்லை, அதாவது முதல்ல என்னன்னு சொன்னால் மாநில உரிமைகள் பற்றி மட்டும் இவர் முதன்மையாக பேசியது அந்த 10 நிமிடத்தில் அவர் கொடுத்தது என்பது என்ன, இன்னைக்கு டிடிஎன்எஸில் தலைப்பே வந்திருக்கு. புரியுதுங்களா? தமிழ்த்தாய் வாழ்த்து, அதேமாதிரி இலங்கை தமிழர், இலங்கையில் மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் ரெண்டும், மேகதாது 3 வந்திருக்கு. இப்போ இந்த மேகதாது 3மே வந்து தமிழ்நாட்டின் உரிமை முக்கியமாக பேசினார். முதல்ல 10 நாளில் புதுசாக வந்திருக்கிறவர் பேசினார்னு பாராட்டி விட்டு பிறகு கேள்வி கேட்டாங்கன்னா பரவாயில்ல. ப்ரீ கன்சீவ்டு நோஷன்லேருந்து முன்கூட்டியே முடிவுகளிலிருந்து விமர்சிக்கணும் என்ற ரீதியில் பார்த்தால் அது வேற. புரியுதுங்களா? அதேமாரி இந்த காங்கிரஸை பற்றி அவர் கூட ஒன்று சொன்னார். காங்கிரஸ் வந்து கேசி வேணுகோபாலும் ராகுல் காந்தியும் மாறுபட்ட கருத்து கொண்டார்கள் என்பதும் சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக திமுக பக்கம் இழுத்து கொண்டதும் நாடறிந்த செய்தி. அதெல்லாம் மறைச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போலிருந்தே கேசி வேணுகோபால், இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் வந்து விஜய்க்கான ஓட்டு 5 விழுக்காட்டுக்கு மேலே இருக்குன்னு கேசி வேணுகோபால் சொன்னதெல்லாம் பகிரங்கமானது. 9ஆம் தேதி தேர்தல்னா 8ஆம் தேதி திருநெல்வேலியில் வந்து காங்கிரஸ், உண்மையான காங்கிரஸ் நம்முடன் இருக்கிறதுன்னு இவர் சொன்னதுனால அங்கே உள்ள ஓட்டு பூரா வந்து போச்சு என்பதனால காங்கிரஸ் அப்போலிருந்தே அந்த முயற்சி தான் எடுத்தாங்க என்பதும் அது திமுகவின் ஒரு பைபாஸ் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க என்பதனால பைபாஸ் பாலிடிக்ஸ் பண்ணி அவங்க கூட மேடை ஏறாமல் இருந்த ஒரு ராகுல் காந்தி அதற்கு பிறகு சேர்ந்தார் என்பதும் வரலாறு. ரைட், நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நேயர்களே, இன்றைக்கு முதல்வர் விஜயனுடைய டெல்லி பயணம் குறித்து மாறுபட்ட பல விஷயத்தை பேசணும். இன்னும் தொடர்ந்து சமாதானம் இல்லாத பல நிகழ்வுகளோடு நாங்கள் தொடர காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட டிஎஸ்எஸ் மணி, ஜீவசகாப்தன், நந்தகுமார் மற்றும் ரமேஷ் சேதுராமன், உங்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களை, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக. நன்றி.